உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது எப்ப நடக்குது அப்படின்னா, டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி 11 மணிக்கு 24 நிமிஷத்துக்கு காலையில அந்த பெயர்ச்சி ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி வரைக்கும், அதாவது நம்மளுக்கு 26 நாட்கள் இந்த சுக்கிர பெயர்ச்சியுடைய நாட்கள். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது தனுசு ராசியிலிருந்து குருவுடைய ராசியான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனியுடைய வீடான மகரத்துக்கு வர்றாங்க. அப்படி இந்த மகரத்துக்கு வரக்கூடிய இந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது கும்ப ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கவிருக்கிறார்கள். இப்ப நம்ம டோட்டலா இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி. அதுல கும்பராசி. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாவே, சுக்கிர பகவான் தசை நடந்தாவோ சுக்கிர பகவான் புத்தி நடந்தாவோ 100க்கு 90% பேர் ஆப்பட்டது ஜாதகத்தை எடுத்துட்டு வந்துருவாங்க. எனக்கு சுக்கிர தசை வந்துருச்சு, எனக்கு சுக்கிர புத்தி நடக்குது, எனக்கு ஏதாவது யோகத்தை கொடுக்குமா, வாழ்க்கையில ஒரு படி மேல வந்துரும்னா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துருமா, இனிமேலாவது நான் நல்லா இருப்பேனா அப்படின்னு நிறைய பேர் நம்மளை கேட்கிறாங்க. ஏன்னா இந்த சுக்கிர பகவான் அப்படிங்கிறவங்க ஒரு வருட பலனை ஒரே மாசத்துல கொடுத்துருவாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சுக்கிர பகவான் ஆகப்பட்டது அதனுடைய பீரியட் ஆகப்பட்டது 20 வருஷம் தசை நடத்துவார். நம்மளுக்கு இந்த ஒரு மாசத்துக்கு தான் சுக்கிர பயிற்சி. இந்த ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு வருட யோகத்தை ஒரே மாசத்துல கொடுத்துருவார். அதுதான் இந்த சுக்கிர பகவான். இப்ப இந்த குரு பகவான் அப்படின்னா பெருங்கொண்ட பணத்துக்கு அதிகாரி குரு பகவான் தான். நம்ம சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்து மெல்ல மெல்ல பணம் சேர்த்து வச்சு பணக்காரர் ஆகிறது இந்த குரு பகவானுடைய அனுகிரகம். இந்த சுக்கிர பகவான் அப்படி இல்லை. திடீர்னு உங்களை பணக்காரன் ஆக்கிடுவார், திடீர்னு செல்வந்தர் ஆக்கிடுவார், திடீர்னு ஒரு 10 கோடி வருமானம் உங்களுக்கு வரும், திடீர்னு லாட்டரி அடிக்கும், திடீர்னு ஷேர் மார்க்கெட்ல திடீர்னு சம்பாதிப்பீங்க, அவர் ஒரு பிசினஸ்லயுமே திடீர்னு பணம் சம்பாதிப்பீங்க, திடீர்னு வேலை கிடைக்கும். அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் என்னன்னா, திருமணத்துக்கு காரகன். ஒரு பெண்ணுக்காக இருந்தாலும் சரி, ஒரு ஆணுக்காக இருந்தாலும் சரி, திருமணம் நடக்கும்னா சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் வேணும். கலைத்தொழிலுக்கு சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தேவை. அதுபோக மருத்துவ தொழில், சனியுடைய ஆதிக்கம். இப்ப கும்பராசினா சனியுடைய ஆதிக்கம். அந்த சனி பகவானுக்கு நட்பு கிரகம் சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிரனும் சனியும் ஒன்னா இருக்கிறாங்க. அப்ப அந்த சனியுடைய ஆதிக்கமும் பழிக்கும், அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கமும் பழிக்கும். அப்ப அந்த சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் கொண்ட அந்த தொழில்கள், அதாவது ஜவுளிக்கடை, ஹோட்டல், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கலைப்பொருள்கள், இயல் இசை நாடகம், திருமணத்துக்கு காரகன், இது எல்லாமே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் தான். அப்ப அந்த சுக்கிர தசையோ அந்த சுக்கிரன் உங்களுடைய ஜாதகத்துல வலுத்திருந்தால், நீங்க ஏதாவது ஒரு ஃபீல்டுல இருக்கிறீங்கன்னா அந்த ஃபீல்டுல கண்டிப்பா ஜெயிப்பீங்க, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. உங்களை அடிச்சுக்க யாராலையும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்ல பொசிஷன்ல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல சுக்கிர தசையே நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ரூபத்திலையும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வந்துருவீங்க. அப்போ உங்களுக்கு மற்ற கிரகங்களுடைய பாதிப்புகள் இருந்தாலுமே இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வழிகாட்டும். இதனால் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன், கவலைகள், இது எல்லாத்திலிருந்தும் மீண்டு வந்து நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கையை கண்டிப்பாக இந்த பீரியட்ல பார்ப்பீங்க. உங்களுக்கு இப்ப ஜென்மச்சனி, நீங்க ஜென்ம சனியில எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க,
அந்த சனி பகவான் ஆகப்பட்ட உங்க தலையிலேயே உட்காந்துட்டு நீ எந்த வழியில போவ பார்த்துக்கலாம் அப்படின்னு உங்களோட சபதம் போட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே தடுத்து உங்களுக்கு எதுவுமே நல்லது நடக்காத அளவுக்கு பண்ணி உங்களுக்கு உட்கார வச்சிருக்கிறாரு. அப்ப இந்த சுக்கிர பகவானுடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக ஏதாவது ஒரு வாய்ப்பு, ஒரு நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வெளிநாடு போகணுமா, தாராளமாக போகலாம். வெளிநாட்டுல வேலை செய்யணுமா, செய்யலாம். வெளிநாட்டுல இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்களா, ரொம்பவுமே சிக்கல் குழப்பம் கஷ்டத்துல இருப்பீங்க. அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பை இந்த சுக்கிர பகவான் தேடி கொடுப்பார். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி, 9ஆம் இடத்து அதிபதி இந்த சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு பாக்யாதிபதி. அந்த சனியுடைய அனுகிரகத்துல தான் இருக்கிறார். இப்போ நட்பு கிரகம் சனி பகவான், அந்த பாக்யாதிபதி சனியுடைய நட்பு கிரகம் சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்க்காத சில பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய டைம். இப்போ பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், தொழில் கிடைக்கும், பிசினஸ்ல நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்க ஆசைப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதுபோக கணவன் மனைவியுடைய அந்த சந்தோஷங்கள் திருப்தியாக இருக்கும். அதே சமயத்துல நீங்க ஒரு பொண்ணு ஆசைப்படுறீங்க, ஒரு பொண்ணு ஒரு பையனை ஆசைப்படுது, இவங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்களும் அந்த வாழ்க்கையை கண்டிப்பாக இப்போ வாழ்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்னா எந்த எதிர்ப்பும் எந்த தடைகளும் இல்லாமல் அவங்களுக்கு வாழ்க்கை நடக்கும். இல்லை இதற்கு முன்னாண்ட அவங்க அந்த தடைகள் அந்த பிரச்சனை இருந்தாலுமே இந்த பீரியட்ல அந்த தடைகள் விலகி உங்க திருமணத்துக்கு சம்மதிச்சு கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கும். அதே சமயத்துல திருமணத்துக்கு காரகன் சுக்கிர பகவான். அப்ப அந்த சுக்கிர பகவான் அனுகிரகத்துல நீங்க பொண்ணு பாக்குறீங்க, இல்ல மாப்பிள்ளை பாக்குறீங்க, இவங்களுக்குள்ள ஒரு அந்த பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் அது சடனாக முடியும். அப்போ பொண்ணுக்கும் விருப்பம் இருக்கும், மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இருக்கும். உடனே கல்யாணம் தான், அதுக்கடுத்து நிச்சயம்தான், அதுக்கப்புறம் கல்யாணம் தான். இந்த மாதிரி சூழ்நிலைகளை இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். அப்ப இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய ஸ்தானத்துல இருக்கிறாரு. அப்ப இந்த 4ஆம் இடத்துக்குரிய அதிபதி, 9ஆம் இடத்துக்குரிய அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு நல்ல சூழ்நிலையில இருக்குங்காட்டித்தான் உங்களுக்கு பார்க்க போனா இடம், உங்களுக்கு பூமி சம்பந்தப்பட்டது, உங்களுடைய அப்பா தாத்தா வகையில பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்டது எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த டயத்துல கண்டிப்பாக தீரும். கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனைகள் எது இருந்தாலும் இந்த டயத்துல தீருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அப்ப இந்த கும்பராசியில அவிட்ட நட்சத்திரம், அந்த அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். அந்த செவ்வாய் பகவானை தான் சனி சுக்கிர பகவான் ஆகப்பட்டது மகரத்திலிருந்து இந்த செவ்வாயை பார்க்கிறாரு. அப்ப அந்த செவ்வாயும் சுக்கிரனும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுனால கண்டிப்பாக அந்த திருமணங்கள் தடையில்லாமல் அமையும். அதுபோக உங்களுக்கு பூமி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும், கோர்ட்டு கச்சேரி பிரச்சனைகள் ரிலீஸ் ஆகும். இந்த அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக இந்த பிரச்சனையெல்லாம் தீரும். அதுக்கு அடுத்தது ஆகப்பட்டது சதய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரம் ஆகப்பட்டது ராகு பகவானுடைய நட்சத்திரம். அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஆகப்பட்டது எதையுமே விட்டு கொடுத்து வாழ்றவங்க. அந்த சதய நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப மென்மையா இருப்பாங்க, ரொம்ப ஹார்டாம இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு லட்சியத்தோட வாழ்றவங்க, ரொம்ப வாழ்க்கையில கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இன்னைக்கு பல கஷ்டங்கள்ல சிக்கிட்டு வாழ்வா சாவா அவங்க போராட்டத்தில் இருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாழ்வதற்குண்டான நேர காலம் வந்தாச்சு. அப்போ உங்களுக்கு தொழில் முதல் முக்கியம். பாக்கிய ஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு தொழில முன்னேற்றம் கொடுப்பாரு. ஒரு வேலை எதிர்பார்த்தாலும் வேலை கிடைக்கும். நீங்க எடுத்த காரியம், உங்களுடைய லட்சியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும்.
நீங்க எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க என்னைக்குமே தோத்து போக மாட்டீங்க, விட்டு கொடுப்பீங்க. அப்ப பார்க்கும்போது இப்படி விட்டு கொடுத்தவர்கள் கண்டிப்பாக என்னைக்குமே வாழ்க்கையில தோத்து போனதாக சரித்திரமே இல்லை. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. அதுபோக இந்த போராட்டாதி நட்சத்திரம், குரு பகவானுடைய நட்சத்திரம், நீதி, நேர்மை, அந்த பண்பாடு, விட்டு கொடுக்கறது, இது எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இது எல்லாமே இருந்தும் நிறைய சதிக்குள்ளானீங்க, நிறைய துரோகத்துக்குள்ளானீங்க, பல சிக்கல்ல சிக்கி தவிச்சிட்டு இருக்கிறீங்க. அந்த சிக்கல் எல்லாம் எப்ப தீரும், எப்ப நம்மளுக்கு அந்த கடன் தீரும், எப்ப நமக்கு அந்த கஷ்டம் தீரும், குடும்ப சூழல்கள், குடும்பத்துல ஆணும் பெண்ணும் திருப்தி இல்லாம இருக்கிறீங்க, உங்க குடும்பத்துல திருமணங்களும் நடக்காம இருக்குது, அது எல்லாமே இந்த பீரியட்ல கண்டிப்பா நடக்கும். இதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன சந்தோஷம் கிடைக்கும். நேயர்களே, கண்டிப்பா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கோங்க, அது நல்லது. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.